டேனியல் பாலாஜி அவர்களை அடக்கம் பண்ண போற இடத்துல கழுகு ஒன்று வட்டமிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நடிகர் டேனியல் பாலாஜி நேற்று நைட்டு 12 மணி போல மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிருந்தாரு. அவரோட உடல் சென்னை அருகம்பாக்கத்தில் உள்ள அவரோட வீட்டில் வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஒரு நிலையில அவரோட இறுதி ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகியாச்சு. அவரோட உடல் சென்னை ஓட்டேரி மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட போகுது. அங்க அவரோட உடல் சென்றாச்சு. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு இடத்துல அதிசய நிகழ்வு ஒன்று நடந்திருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, டேனியல் பாலாஜி அவர்களை நல்லடக்கம் செய்யப்பட போற இடத்துல கழுகு ஒன்று வட்டமிட்டு இருந்துச்சு. அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, டேனியல் பாலாஜி அவர்கள் ரொம்பவே ஆன்மீகத்துல நம்பிக்கை உள்ள ஒரு ஆளு. அவர் கல்யாணமே பண்ணிக்கல. அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அவர் ஆன்மீகத்தை அதிகம் நம்புறாரு. அவரே சாமி ஆடுவேன் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கல. அதே நேரம் ஏகப்பட்ட கோயில்களுக்கு போயிருக்காரு. அவரே ஒரு சொந்த கோயிலும் கட்டியிருக்காரு. இந்த மாதிரி ஆன்மீகத்துல அதிக நம்பிக்கையோட இருந்து அதிக இறைப்பணிகளை செஞ்சதுனாலேயே இந்த ஒரு அதிசயம் அவருக்கு நடந்திருக்கு. அவரோட ஆன்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளே வட்டமிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் சிறிது நேரத்தில் நல்லடக்கம் நல்லபடியா முடிஞ்சிடும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த ஒரு நிலையில ஆக்டர் அதர்வா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல தான் சித்தப்பாக்காக ஒரு சில வேர்ட்ஸ் சொல்லியிருந்தாரு. நேரம் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப தெளிவாவே தெரியுது. நம்ம கூட இருக்கவங்கள, நமக்கு பிடிச்சவங்கள, அவங்க கூட நம்ம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எப்படியெல்லாம் இருந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறது இப்போ எனக்கு தெளிவாகவே தெரியுது. எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. நம்ம 2 பேரும் அதிக நேரத்தை ஒன்றா செலவிட்டிருக்கோம். நிம்மதியாக ஓய்விடுங்கள் சித்தப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அவரோட ஃபோட்டோ ஒன்றையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. மேலும் இன்னைக்கு மதியானம் போல அவங்க அம்மாவோட நேரடியாக மாலை அணிவிச்சு தன்னோட இறுதி அஞ்சலியை செலுத்தியிருந்தாரு. மேலும் தன்னோட பாட்டியையுமே அவர் கையோட கூட்டி வந்திருந்தாரு. இறுதி அஞ்சலிக்கான வேலைகள் கூடவே இருந்து கவனிச்சுட்டு வந்திருந்தாரு. இதற்கு இடையில இந்த ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் எல்லாமே இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு கண்டிப்பா சாந்தி அடையும். நீங்க எல்லாருமே நிம்மதியா இருங்க அப்படி